வாக்குத்தத்த வசனத்தோடு உங்களோடு கூட பேசும்படி கர்த்தரால் ஏவப்படுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தூங்குறவங்க சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. தூங்காதவங்க சொல்லுங்க, அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ஒரு வாக்குத்தத்த வசனத்தோடு நல்ல தெரிந்த பகுதியிலிருந்து உங்களோடு கூட பேசும்படி அதில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியத்தை நம்ம என்ன பண்ணணும், அப்படியே உடனே விட்டுறப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் விடுவீங்க அப்படின்னா அது நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில், புதிய மாதத்தில் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். எடுத்தவள் வாசிக்கலாம். நீதிமொழிகள் எடுத்தவள் வாசிப்போம். நீதிமொழிகள் எழுதின ஆமீன் புஸ்தகத்தில் ஆமீன் அதனுடைய 21ஆம் அதிகாரம் அதில் 31வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால். சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ஜெயம் யார்கிட்ட இருந்து வரணும்? சொல்லுங்க, யார்கிட்ட இருந்து வரணும்? இந்த வார்த்தை சொல்லுது ஜெயம் கர்த்தர்கிட்ட இருந்து. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லுது. என்ன வார்த்தை அப்படின்னா ஆயத்தம். சொல்லுங்க, என்ன வேணும்? இன்னைக்கு ஒரு 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 போட்டி வைக்கிறான்னு வச்சுங்களேன். சின்ன பிள்ளைங்களுக்கு போட்டி. சில பேர் நாமும் அந்த போட்டியில் கலந்துருப்போ ஓடி இருப்போம். இப்போ போட்டி அப்படின் போது சும்மா ஏனாதனமா பக்கத்தில் பேசிட்டு கதை பேசிட்டு பக்கத்தில் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னா அந்த ஓட்ட பந்தயத்தில் நம்மளால ஓடி என்ன பண்ண முடியாது? சொல்லுங்க, என்ன பண்ண முடியாது? பேசுங்கனோடு கூட என்ன பண்ண முடியாது? ஜெயிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ ஓட்ட பந்தயத்தில் அதனுடைய லக்கை அடைவதற்கு அது முதலிடத்துல போய் நிற்பதற்கு நமக்கு முதல்ல என்ன தேவை அப்படின்னா ஆயத்தம். சொல்லுங்க, என்னது? இந்த ஜெயத்தை இன்னைக்கு அநேக பேர் எங்க தேடுறாங்க அப்படின்னா மனுஷனிடத்துல தான் தேடுறோம். இந்த வார்த்தை சொல்லுது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமும் அங்கதான் வரணும். ஆனா அதுதான் ஆமி நம்ம இன்னைக்கு எங்க தேடிக்கிட்டு இருக்கிறோம்? வியாதி வந்தா உடனே டாக்டர், பிரச்சனை வந்தா உடனே சொந்தக்காரு. ஏன் சொந்தக்காரர் நமக்கு சப்போர்ட்டா வந்து நிக்கணும்? பிரச்சனையில நமக்கு பேக்ரவுண்டா நிக்கணும். அப்ப வியாதி உடனே டாக்டர். ஏன்னா அதுதான் அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட். நீங்க மனுஷனை நம்புங்க, டாக்டர் நம்புங்க, நான் அதை சொல்லல. ஆனா முதல்ல யாரை நம்பணும் அப்படின்னா வார்த்தை சொல்லுது கர்த்தரை நம்புகிறது தான் நம்முடைய வாழ்க்கையில ஆயத்தம். இந்த வார்த்தை நல்ல கவனிங்க. அந்த வார்த்தை சொல்லுது ஜெயமோ கர்த்தரால் வரும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும், இயேசுவை குறித்து நன்கு அறிந்திருந்தாலும் இன்னைக்கு அநேக பேர் பிரச்சனையில மனுஷனை தேடிதான் ஓடுறமே தவிர நம்ம ஆண்டவரை தேடி வர்றது இல்லை. நிறைய பேர் அதுதான். பிரச்சனை வந்துட்டா அதுக்கான இடத்துக்கு சொல்யூஷன் எங்க? உலகம், மனுஷன், டாக்டர், இங்கதான் போகணும். ஆனா சர்ச்சுக்கு வரக்கூடாது. ஆனா இந்த வார்த்தை சொல்லுது ஜெயம் கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. நீ மனுஷனை தேடி போனா அது உனக்கு விருதாவா போயிடும். வசனம் சொல்லுது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேலே ஆத்துமா பிரியமாயிராது. இன்னைக்கு நிறைய பேர் ஆயத்தம், கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தினுடைய ஆயத்தம் நிறைய பேருக்கு இல்லாததுனால இன்னைக்கு ஜெயம் நம்முடைய வாழ்க்கையில பெற முடியாம போயிடும். முதல் ஆண்டவரே அதுதான் என்ன ஆயத்தம். நம்ம அதை தொடர்ந்து வாசிட்டு கடந்து போலாம். 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம். 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 4-5வது வசனம். தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் வாசிக்கலாம். அதை நான் பேசிட்டு கடந்து போறேன். இந்த வார்த்தை சொல்லுது அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மை செய்றாரு. ஆனா அடுத்தது தேவனுடைய தரிசனங்களில். நல்லா கவனிக்கணும். கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரு அப்படின்னா அந்த அழைப்பு, கர்த்தர் உங்களுக்கு தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரா அந்த தரிசனத்துல, கர்த்தர் உங்களுக்கு சில வரங்களை கொடுத்திருக்கிறாரா அந்த வரங்களில. இன்னைக்கு சில பேருக்கு தரிசனத்தை கொடுத்தோம். இன்னைக்கு தரிசனத்தை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதுல புத்திமானாய் நடப்பது இல்லை. கர்த்தர் இப்போ இதுக்கு தான் உன்னை அழைச்சிருக்கிறேன்.
இதை செய்யறதுக்கு தான் உன்னை அழைச்சிருக்கிறேன், இதை தான் நீ செய்யணும், இதுக்காகவே நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சில பேருக்கு தரிசனத்தை வச்ச போதும் அந்த தரிசனத்துல ஓடுவதற்கு இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அசட்டு. சபையே, வசனம் சொல்லுது ஆயத்தம் ஜெயத்தை கொண்டு வரும். நல்ல கவனிக்கணும், ஆயத்தம் ஜெயத்தை கொண்டு வரும். உலகத்துல ஓட்டப்பந்தத்துக்கு எந்த அளவுக்கு ஆயத்தம் இருக்குமோ அதே போல அதோட லக்கை அடைந்த பிறகு உனக்கு அதுக்கான நியமிக்கப்பட்ட அதனுடைய கிஃப்டோ வெகுமதியோ கொடுப்பது போல ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறாரா, அந்த அழைப்பு அந்த தரிசனத்துல என்னைக்குமே மாறக்கூடாது. ஆண்டவர் உனக்கான ஒரு ட்ராக்கை வச்சுட்டாரா, அந்த ட்ராக்ல அவன் சூழ்நிலை பார்த்து சூழ்நிலை காரணம் காட்டி நம்ம வருகிற உலகத்தினுடைய சில காரணங்களை காட்சி நீங்க ஆண்டவரை தரிசனத்துல புத்திமானாய் நடப்பதற்கு தவறி போயிருக்கிறோம். அந்த வார்த்தை சொல்லுது, தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களில் தரிசனம் இருந்தா தேவனை தேட வைக்கும். தரிசனம் தேவனை தேட வைக்கும். அதுதான் அது கீழே சொல்லுது, சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை ஒண்ணு கூட இல்ல, ஒன்னு ரெண்டு அல்ல, எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்கிற தரிசனம். என்ன, எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நான் நினைக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அதோட சபை கொஞ்சம் ஓர வைப்பது தரிசனம் அல்ல. என் சூழ்நிலை பார்த்து கர்த்தருடைய அழைப்பை விட்டு போவது தரிசனம் அல்ல. அதுக்கு மாறா அந்த வார்த்தை சொல்லுது, ஆமென், புத்திமானாய் நடந்து கொள்வதுதான் ஆயத்தம். தரிசனம் உனக்கு புத்தியை கொடுக்கும். தரிசனம் கர்த்தரை தேட வைக்கும். தரிசனம் கர்த்தரை தேடின பிறகு உன் வாழ்க்கையில காரியங்களை வாய்க்க செய்யும். வசனம் சொல்லுது, அவன் செய்வதெல்லாம், சங்கீதம் 1:3 வாசிக்கிறோம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதுக்கு மேல என்ன ஆயத்தம்? கர்த்தரோடு வேதத்தை படிப்பது, தேடுவது எல்லாமே அந்த ஆயத்தம் இருக்கும்போது தான் அவன் செய்வதெல்லாம். நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏன் தோற்று போறோம்? நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏன் ஜெயம் இல்லை? நிறைய பேருடைய வாழ்க்கையில எதிர்பார்த்து ஏன் தோல்வியா இருக்குது? ஏன் நிறைய பேருடைய வாழ்க்கையில ரொம்ப பிரயாசப்பட்டு தோற்று போறோம்? காரணம், தரிசனத்தை இழந்தா உனக்கு வாய்ப்பு, அந்த ஆசீர்வாதம் உனக்கு வாய்க்க செய்யாது. நமக்கு என்ன தரிசனத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அந்த தரிசனத்துல சரியா தேடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு மேல சொல்லுது, ஆமென், அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்வது ஆயத்தம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு மாதத்தை புதிய மாதம் வந்துட்டே இருக்குது. இன்னும் 3 மாசத்துல வருஷத்தை முடிக்க போறோம். ஆனா நான் ரொம்ப நாட்கள் கூட சொல்லல, கடந்த வாரத்துல எத்தனை பேர் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செஞ்சிருக்கிறீங்க? கவனிக்கணும். இப்ப ஞாயிற்றுக்கிழமை போன ஒரு வாரம் 6 நாள்ல எத்தனை பேர் நீங்க செஞ்சதெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையாய் இருந்துச்சுன்னு எத்தனை பேர் ஊர்ஜிதமா சொல்ல முடியும்? அழைப்பு, ஆயத்தம் என்ன தெரியுமா? கர்த்தரின் பார்வைக்கு நீ எதை செய்தாலும் அது செம்மையானதா இருக்கணும். நீ உதவி செஞ்சாலும் அது கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதா இருக்குதா? நீ எதை செய்யற, எதை பேசுற, எதை சிந்திக்கிற, இந்த சிந்தனைகளில கர்த்தர் பிரியப்படுறாரா அப்படி என்பதை நீங்க என்ன பண்ணணும்? இதுதான் ஆயத்தம். என்ன ஆயத்தம்? வாசித்தோம், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஆனா ஜெயம் அங்க. அப்ப பரலோகம் உனக்கு ஜெயத்தை கொடுக்கணும் அப்படின்னா, பரலோகம் உனக்கு விடுதலை தரணும் அப்படின்னா, பரலோகம் உன்னை உயர்த்தணும் அப்படின்னா, எந்த வகையிலோ கர்த்தர் உயர்த்த முடியும், எந்த வழியிலோ உன்னை விடுவிக்க முடியும். ஆனா அந்த வார்த்தை சொல்லுது, செம்மையானத நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோமா அப்படின்னா, நிறைய பேருடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு அருவருப்பானவைகளை தான் செய்யறோம், கர்த்தருக்கு பிடிக்காதவைகளை தான் செய்யறோம், கர்த்தர் பிரியப்படாததை தான் செய்யறோம். அதுதான் பவுல் சொல்றாரு, நான் எதை செய்தாலும் அது என் வாழ்க்கையில பிரயோஜனமா இருக்குமா அப்படின்றத நான் பார்க்கிறேன். நான் எதை செய்தாலும் அது என் பக்தி விருத்தியை உண்டாக்குமா அப்படின்றத நான் பார்க்கிறேன். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து
எத்தனை நாட்களில உன் பேச்சு மாறி இருக்குதா? உன் கிரியை மாறி இருக்குதா? உன் செயல்பாடு மாறி இருக்குதா? உன் சிந்தனை மாறி இருக்குதா? அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் மாறவே இல்லை. இன்னைக்கு எத்தனை சத்தியத்தை கேட்டாலும் விட்டு கொடுக்க கூடாதபடி தான் இருக்கிறோமே தவிர, ஆண்டவரே நான் விட்டு கொடுக்கிறேன்னு சொல்ற பிள்ளைங்க நிறைய பேர் இல்லவே இல்லை. இன்னைக்கு 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 சகேயு ஆண்டவரை பார்க்கும்படி ஆமீன் காட்டுத்தி மரத்தில் ஏறா. ஆண்டவர் வந்து சொல்றாரு, சகேயுவே சீக்கிரம் இறங்கி வா அப்படி சொன்ன உடனே அந்த வார்த்தை சொல்லுது, சீக்கிரமா இறங்கு. அந்த வார்த்தை சொல்லுது சீக்கிரமாய், தாமதமா தடுமாற்றமா இல்ல, சீக்கிரமா இறங்கி. அவன் வந்ததுனாலதான் அவன் வீட்டுக்கு ஆசீர்வாதம். சில காரியத்தை சபையே சில பேர் மேல இன்னைக்கு என்னவா இருக்கிறோம் அப்படின்னா காழ்ப்புணர்ச்சியோடு இருக்கிறோம். சில பேர் மேல இன்னும் ஒப்புரவாகாம இருக்கிறோம். சில பேருடைய சமாதானம் ஆகாம இருக்கிறோம். இது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நற்சாட்சியை கொடுக்கவே கொடுக்காது. சொல்லுங்க. அந்த வார்த்தை சொல்லுது, கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்வது ஆயத்தம். இந்த ஆயத்தம் ஜெயத்தை மாத்திரமல்ல, இந்த ஆயத்தம் பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கும் இந்த ஆயத்தம் தேவை. இன்னைக்கு திருமணத்தில் ஆயத்தப்பட போறோம். எத்தனை பேர் ஆண்டவரே 6 நாள் நான் செம்மையானதை தான் செஞ்சிருக்கிறப்பா, 6 நாள் நான் சரியா நீங்க 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 எதில் புரியப்படுறீங்களோ அதை தான் நான் செஞ்சிருக்கிறேன் சொல்ல முடியுமா? ஆனா நம்ம சொல்றோம் ஜெயம் வரல, விடுதலை வரல. அதுதான் வசனம் சொல்லுது, முதல்ல நாம ஆயத்தப்படணும். 2வது உன்னோடு கூடின கூட்டத்தை ஆயத்தப்பட்டது. முதல்ல நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நான் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யும் போதுதான். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றோம், நான் சபைக்கு வரேன், என் பிள்ளை குடிச்சிட்டு இருக்கிறான். நான் சபைக்கு வரேன், என் கணவர் பின்மாற்றத்தில் இருக்க. இல்ல இல்ல இல்ல, நீ ஆமென் கர்த்தருடைய பார்வைக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ செய்யற எல்லா காரியமும் ஒரு வித்தியாசத்தை பார்க்கணும், வாழ்க்கையில வித்தியாசத்தை பார்க்கணும். ஆனா நம்ம 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 எப்படி இருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டதும் தெரியல, ரட்சிக்கப்படாத வாழ்க்கையும் தெரியல. சபையே, இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு வேத வசனம் அழகா சொல்லுது, இன்னைக்கு உன் தரிசனத்துல ஒருவேளை உன் தரிசனத்தை இழந்து உனக்கான ஒரு ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்கிறியா? உனக்கான ஒரு ஓட்டத்தில் ஓடுறியா? இன்னைக்கு வேத வசனம் சொல்லுது, தரிசனத்துல புத்திமானா இருந்த சகரியாவின் நாட்களில் தான் கர்த்தர் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். நீங்க நம்ம நினைக்கிறோம், ஏன் ஆண்டவரே ஏன் இந்த கஷ்டத்தை என் வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறீங்க, ஏன் இந்த உபத்திரவத்தை ஆண்டவர் என் வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறீங்க? ஆனா வசனம் சொல்லுது, உபத்திரவப்படுவது நல்லது, உபத்திரவப்படுவது நல்லது. அதனாலதான் அவருடைய பிரமாணங்களை கை கொள்ள கற்றுக்கொள்ள. கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னும் வாழ்க்கையில இந்த வருஷத்தை இன்னும் சில மாதத்தில் முடிக்க போறோம். இன்னும் பார்வை உடைய பார்வைக்கு ஏற்ற வாழ்க்கை உன்கிட்ட இல்லை அப்படின்னா இத்தனை 8 மாசம் நீ வாழ்ந்தது வேஸ்ட். அதுதான் பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடு. கர்த்தர் எனக்கு எத்தனை ஆண்டு கொடுத்திருக்கிறாரோ, எத்தனை நாட்களை கொடுத்திருக்கிறாரோ, அது வரைக்கும் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செம்மையானது. இன்னைக்கு அநேகப்படி வாழ்க்கையில ஏன் பரிபூர்ண விடுதலை இல்லை, ஏன் நிறைய பேர் வாழ்க்கையில பர்மனண்டான விடுதலை இல்லை அப்படின்னா, ஆமீன் அதுதான் வசனம் சொல்லுது, திரும்ப நம்மை விட்டு போன பிசாசு திரும்ப ஜோடிக்கப்பட்டதை கண்டு திரும்ப நம்ம வீட்டுக்குள்ள வந்து 7 பிசாசு கூட்டிட்டு வருது. புரியுதுங்களா? ஒரு விடுதலை கர்த்தர் தராரு. திரும்ப ஏன் அப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ள நம்ம பேச்சில, நம்ம சிந்தனையில, நம்ம கிரியில ஏதோ கர்த்தருக்கு பொல்லாப்பானதை செய்யறோம். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யறதுனால தான் இன்னைக்கு பர்மனண்டான விடுதலை. அதுதான் ஜெயம். சபையே, ஜெயம் ஒரு நாள் மனுஷங்கிட்ட இருந்து வராது. ஜெயம் நீ நம்புற சொந்தக்காரங்கிட்ட வராது. பரலோகத்தில் இருந்து தான் ஒத்தாசை, பரலோகத்தில் இருந்து தான் வரணும் நம்ம விடுதலை. தவிர நீ உலகத்தை தேடி ஓடாது, டாக்டரை தேடி வராது. அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. இந்த தரிசனம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு, இந்த அழைப்பை எத்தனை பேர் சரியா பயன்படுத்திட்டு இருக்கிற, எத்தனை பேர் சரியா அந்த அழைப்புல ஓடுற? இன்னைக்கு சாக்கு போக்கு சொல்ற, ஆமேன் அப்பேற்பட்ட பிள்ளையா இருக்கிறியா? அதுதான் சகே, சீக்கிரம் இறங்கு,
நீங்க நிறைய பேர் சில விஷயத்துல மேல உட்கார்ந்துட்டு இருக்கோம், மரத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். சிலதை விடக்கூடாதபடி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அதை விட்டு கீழே இறங்கி வருவதற்கு நீ நிறைய பேர் இல்லை ஆயத்தம். அந்த வசனம் சொல்லுது, சீக்கிரம் இறங்கி. நீ எந்த அளவுக்கு சீக்கிரமா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யறியோ, ஜெயம் உன்னை தேடி, உன் குடும்பத்தை தேடி, உன் வீட்டை தேடி. அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, ஆமீன், வாசிக்கலாம். ஆமீன், செம்மையானதை செய்வது ஆயத்தம். இரண்டாவது, கர்த்தரை தேடுவது ஆயத்தம். சொல்லுங்க, செம்மையானது கர்த்தருக்கு விரும்பணும். ஆண்டவரே, என் பிள்ளை ஆமீன் செய்யற காரியம் நல்லதா இருக்குது, என் பிள்ளை யோசிக்கிற யோசனை சிந்தனை நல்லதா இருக்குது, என் பிள்ளை பார்க்கிற பார்வை நல்லதா இருக்குது, என் பிள்ளை பேசுற வார்த்தை எல்லாம் நல்லதா இருக்குது. அதுதான் செம்மையானது. ஒரு வித்தியாசம். சபையே ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னா அதே 101 ஓடக்கூடாது, அதே சாகுபோக்கு சொல்லி ஓடக்கூடாது. நம்ம வித்தியாசமான வாக்கப்பட்டவர்களாய் நீ எப்போ மாறியோ அதுதான் உனக்கு ஆயத்தம். அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, வாசிக்கலாம். அப்ப வேற என்ன ஆயத்தம்? யோபு 11ஆம் அதிகாரம், யோபு 11ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் அது உனக்கு நலமாயிருக்குமே. சபையே, எது ஆயத்தம்? எது ஆயத்தம்? உன் இருதயத்தை ஆயத்தப்படுத்துவதா உண்மையான ஆயத்தம். அதுதான் உண்மையான ஆயத்தம். நம்முடைய ஆண்டவர் அவன் நம்ம சரீரத்தை பார்க்கிறவர் அல்ல, நம்முடைய உடைகளை பார்க்கிற தேவன் அல்ல. நீ கோட் ஷூட் போட்டு நல்ல சஃபாரி போட்டியா, அதெல்லாம் தேவையில்லை. நம்முடைய ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர். அப்ப எதுல முதல்ல ஆயத்தம் தேவை அப்படின்னா நம்ம இருதயத்துக்குள்ள ஆயத்தம். நம்ம இருதயத்துக்குள்ள ஆயத்தம். இந்த இருதயத்தை எத்தனை பேர் பரிசுத்தப்படுத்த செய்யறியோ, எத்தனை பேர் இருதயம் ஆண்டவரே பரிசுத்தமா இருக்குதுன்னு சொல்றியோ, உங்க இருதயத்துக்குள்ள ஆண்டவர் வந்து வாசம் பண்ண முடியும். அப்ப முதல்ல நமக்கு என்ன தேவை? இருதயத்தின் பரிசுத்தம், ஆயத்தம். இரண்டாவது, இதை ஆயத்தப்படுத்தி அவருக்கு நேரா நம்முடைய கரங்களை விரித்தா அதுதான் உங்க வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வரும். நிறைய பேர் என்ன பண்ண மாட்டோம்? நம்முடைய வாழ்க்கை சரி பண்ணுவது அல்ல, நம்முடைய வாழ்க்கை சரிப்படுத்திக் கொள்வது அல்ல. நமக்கு தேவையா உடனே ஆண்டவரே அந்த வார்த்தை சொல்லுது, உன் இருதயத்தை ஆயத்தப்படுத்தி அவருக்கு நேராக உன் கரங்களை விரித்தால் அது உனக்கு நலமாய். உணர்ந்து கொள்ளுங்க, எது உன் வாழ்க்கையில நல்லது அப்படின்னா உன் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தணும். இருதயத்துல வஞ்சனை வச்சுட்டு, இருதயத்தை பாவத்தை வச்சுட்டு, இருதயத்தை மற்ற மேல கோபத்தை வச்சுட்டு இயேசுவே அப்படி சொன்னா ஆயத்தம் அல்ல. விட்டு கொடுக்கணும், சில காரியங்களை விட்டு கொடுக்கணும். ஆண்டவர் சொல்றார், சத்ருவையும் சிநேகிக்கணும் சொல்றார். சொல்லுங்க, யாரை சிநேகிக்கணும்? உனக்கு உதவி செய்யறவங்களை சிநேகி இல்ல, சத்ருக்களையும் உங்களை பகைக்கிறவங்களையும் உங்களை துன்பப்படுத்துறவங்களையும் என்ன பண்ணணும்? சொல்லுங்க, என்ன பண்ணணும்? சிநேகிங்க. அதற்கேற்ற பிரதிபலன் ஆண்டவர் தான் வச்சிருக்கிறார், ஆண்டவர் தான் வச்சிருக்கிறார். ஆனா நம்ம இருதயத்தை பரிசுத்தப்படுத்தாம, நம்ம இருதயத்தை ஆயத்தப்படுத்தாம நீ எத்தனை முறை ஆண்டவர் நோக்கி கரத்தை விரித்தாலும் உன் வாழ்க்கையில நலமா இல்லாததுக்கு காரணம் முதல்ல உன் இருதயம் பரிசுத்தம் அடை. இருதய பரிசுத்த வாசிக்கல. தொடர்ந்து எரேமியா 17ஆம் அதிகாரம், எரேமியா 17ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே இருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். அதை அறியத்தக்கவன் யார்? இன்னைக்கு சபையே, இன்னைக்கு பரிசுத்தமான் அப்படி சொல்ற ஜனமே, இந்த வார்த்தை சொல்லுது, எல்லாவற்றையும் பார்க்கலாம் நம்ம இருதயம் என்ன சொல்லுது? திருக்குள்ளதும் மகா கேடுள்ளது. இதை அறியத்தக்கவன் யார்? ஆண்டவர் சொல்றாரு, எப்பா பேதுருவே, படகுல எனக்கு இடம் இருக்குதா அப்படிங்கிற சத்தத்தை கேட்ட உடனே பேதுரு சொல்றாரு, வாங்க ஆண்டவரே. இது ஆயத்தம், இது ஆயத்தம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றோம்? நம்முடைய அசுத்தத்தை சரி பண்ண மாட்டோம், நம்முடைய தவறான காரியங்களை, பழக்க வழக்கங்களை இதை சரி பண்ண மாட்டோம். ஆனா நான் பரிசுத்தவான்னு சொல்றோம், நான் நீதிமான்னு சொல்றோம், நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்றோம். ஆனா இந்த வார்த்தை சொல்லுது, இந்த இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதும். இதை அறியத்தக்கவன் யார்? அப்ப நமக்கான ஆயத்தம் முதல்ல இருதயத்தை பரிசுத்தப்படுத்து.
நம்ம இருதயத்தை பரிசுத்தப்படுத்தணும். இந்த இருதயத்துக்குள்ள தான் கர்த்தர் வந்து தங்கணும். இந்த இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். ஆனா இருதயம் அசுத்தமா. இது 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 கர்த்தர் தங்குற அளவிற்கு பரிசுத்தம் இல்லாம இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே நீங்க வாங்கன்னு சொன்னா ஆண்டவர் வர மாட்டார். அப்போ கர்த்தர் பிள்ளையே, வசனத்தை கேட்கிற ஜனமே, இன்னைக்கு வசனம் சொல்லுது நீதிமானுடைய ரட்சிப்பு அங்கதான் வரணும். யாருக்கு ரட்சிப்பு சொல்லுங்க? நீதிமானுக்கு. வாசிக்கலாம் 37ஆம் சங்கீதம் 39வது வசனம் வாசிங்க. 37, 39. நீதிமான்களுடைய ரட்சிப்பு, நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களுக்கு அடைக்கலம். ரட்சிப்பு இது வரைக்கும் மனுஷனை தேடி ஓடி இருக்கிறியா? மருத்துவத்தை மெடிசனை நம்பி ஓடி இருக்கிறியா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது நீதிமானுடைய ரட்சிப்பு அவர் தான் கொடுக்கணும். அவர் தான் கொடுக்கணும். நீதிமானுடைய ரட்சிப்பு ஆமென். யாருடைய கிட்ட வரணும் அப்படின்னா கர்த்தரால் தான் வரணும். இன்னைக்கு அதுதான் வசனம் சொல்லுது. நீ 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 ஓடுற ஓட்டத்துல, பிரயாணத்துல நீ தரிசனத்தோடு ஓடுறியா? அழைப்புல ஓடுறியா? கர்த்தர் உனக்கு 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 என்ன கிருபையை கொடுத்திருக்கிறாரோ, ஆண்டவர் உனக்கு என்ன வரங்களை கொடுத்திருக்கிறாரோ அந்த வரத்துல சரியா ஓடுறியா அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நிறைய பேர் நம்ம சுயத்துக்காக தான் ஓடுறோம். ஆண்டவர் நம்ம தேவைக்காக தான் ஓடுறோம். ஆண்டவருடைய அற்புதத்துக்காக தான் ஓடுறோம். ஆண்டவர் எனக்கு தேவை அப்படின்னு யாரும் இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் இடத்துல நமக்கு அற்புதம் வேணும். ஆண்டவர் நம்ம உயர்த்தணும். ஆண்டவர் நம்ம விடுவிக்கணும். ஆண்டவர் சில நன்மைகளை அப்படி வாழ்க்கை தரணும். ஆனா ஆண்டவர் வேணாம். இது ஆயத்தம் அல்ல, இது சுயநலம். ஆண்டவரே இது 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 தாங்க ஆண்டவர், இது சுயநலம். அப்ப எப்படி ஜெபிக்கணும்? என் இருதயத்துக்குள்ள நீங்க வாங்க. நீங்க எதிர்பார்க்கிற பரிசுத்தம் எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. அப்ப அதுதான் வசனம் சொல்லுது. ஐ மீன் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை சொல்லுது, பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடு. சொல்லுங்க, எதுக்கு ஓடணும்? எதுக்கு ஓடணும்? ஒன்று, நமக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு இலக்கு பரலோகம். ரெண்டாவது, உங்க தேவைக்கேற்ற விடுதலை, உங்க சூழ்நிலைக்கேற்ற நன்மை. ஆனா அந்த வார்த்தை சொல்லுது எல்லாரும் ஓடுவாங்க, ஆனா பெற்றுக்கொள்ளத்தக்க. இப்போ ஓட்ட பந்தயத்தில் ஓடுறான் அப்படின்னா ஆமை சில சில ஆமை நாம வேடிக்கை பார்த்துட்டு ஓட முடியாது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஓட முடியாது, கொஞ்ச நேரம் போய் தண்ணி குடிச்சிட்டு ஏதாச்சும் ட்ரிங்க் சாப்பிட்டு இல்லை. அவ துவங்கினா முடிக்கிற வரைக்கும் எதையும் யோசிக்கவே கூடாது. புரியுதுங்களா? இப்போ ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னா அந்த அந்த லக்க போய் தொடர வரைக்கும், அந்த இடத்துல போய் அடையிற வரைக்கும் நம்ம எதையும் என்ன பண்ணக்கூடாது. அப்ப அதே தான் சொல்லுது, பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுங்க. என்ன வார்த்தை, என்ன இதனுடைய அர்த்தம் என்ன? சும்மா 100ல் 1 சும்மா பேருக்கு கிறிஸ்தவனா இருப்பதை விட பரலோகத்துக்கு ஆயத்தமாக்கப்பட்ட ஜனமா நீ ஓடினாதான் உனக்கு நல்லது. கர்த்தர் உன் வாழ்க்கையில புரியப்படுற அளவுக்கு நீ ஓடினாதான் நல்லது. கர்த்தருடைய பார்வைக்கு உன்னை குறித்து பெருமைப்படுகிற அளவுக்கு நீ ஓடினாதான் நல்லது. சும்மா வந்து சர்ச்சில் உட்கார்றது நல்லது அல்ல. சும்மா வந்து நானும் கிறிஸ்தவன் உட்கார்றது அல்ல. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. எது? பந்தயத்துல ஓடுகிற எல்லாரும் ஓடுவாங்க, ஆனா ஒருவனே பெற்றுக்கொள்வான் என்று அறியுங்க. ஆனா பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. அப்ப ஆயத்தம் எவையெல்லாம் ஆண்டவர் கிட்ட இருந்து நம்மை தூரப்படுத்ததோ அதை முதல்ல விட்டு ஆண்டவருக்கு நேரான ஓட்டத்தை ஓட. அந்த வார்த்தை இன்னொன்று காரியத்தை கூட 25வது வசனத்துல, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். அதுதான் ஆயத்தம். நமக்கு ஆயத்தம் என்னது? அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி ஓடுற ஓட்டத்துல உனக்கு ஆண்டவர் ஒரு 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 விடுதலை கொடுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு சொல்றேன், சபையே உணர்ந்து கொள்ளுங்க. நம்ம ஓடுற ஓட்டம் ஆண்டவருக்காக ஓடுறோமா இல்லை நமக்காக ஓடுறோமான்னு முதல்ல தெரிஞ்சு. புரியுதுங்களா நான் சொல்றது? ஆண்டவருக்காக ஓடுறோமா இல்லை நமக்காக ஓடுறோமா அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்க. நமக்காக ஓடுவது சுயநலம், ஆண்டவருக்காக ஓடுவது தரிசனம். எவைகளில் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம்? அப்போ ஆண்டவருடைய அந்த அந்த ஆயத்தம் உனக்குள்ள இருந்தா வாசிக்கலாம். 68ஆம் சங்கீதம் 20வது வசனத்துல,
நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகளும் உண்டு. ஆயத்தை நம்ம கிட்ட இருக்கும்போது நமக்கு மரணம் கிடையாது. வார்த்தை சொல்லுது, என்ன ஆயத்தம்? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிற ஓட்டத்துல நமக்கு மரணத்துக்கு நீங்கும் வழிகளும் உண்டு. அப்ப மரணம் நம்ம வாழ்க்கையில ஒரு மனுஷனை ஈஸியா தொட முடியாது. மரணம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஈஸியா வராது. ஏன்? நமக்கான ஆயத்தம் சரியா இருக்குமானா, அந்த அழைப்புல சரியா, தரிசனத்துல சரியா ஓடுறோம் அப்படின்னா, கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையான வாழ்க்கை வாழறோம் அப்படின்னா, அவைகளில் இருந்து நீங்கும் வழிகளும் உண்டு. வாசிக்கலாம். ஆண்டவர் எப்ப வராரு? எப்ப வேணாலும் வரலாம். உங்களை ஆசீர்வதிப்பதற்கும் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கும் ஆண்டவர் எப்ப வேணாலும் வரலாம். ஆண்டவரை பார்க்கும்படி, மணவாளனை பார்க்கும்படி 10 கன்னிகைகள் வராங்க. 10 கன்னிகைகள் வராங்க. யாரை பார்க்கணும்? மணவாளனை பார்க்கணும். மணவாளன் கூட போகணும். அப்ப 10 கன்னிகளும் வராங்க, 10 பேரும் வராங்க. மணவாளன் வந்துட்டாரு அப்படி சொன்ன உடனே தான் தெரியும் யார் யார் என்னென்ன ஆயத்தத்தில் இருந்திருக்கிறாங்க அப்படின்றது. வந்தாச்சு, மணவாளன் இந்த வழியா தான் போகணும். அது வரைக்கும் 10 கன்னிகளும் வந்தாச்சு. அது வரைக்கும் நம்ம கிட்ட ஆயத்தம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம கர்த்தருடைய பிள்ளை நீதிமான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா மணவாளன் வந்துட்டாருன்னு சொன்ன சத்தத்தை கேட்ட உடனே அப்பதான் தெரியுது அவங்க கிட்ட என்னென்ன குறை இருக்குது என்பது. புரியுதுங்களா? சபையே, உங்க குறையை சரி செய்யாத வரைக்கும், உங்க குறையை நிவர்த்தி செய்யாத வரைக்கும் நீ சும்மா சொல்லிக்கலாம் நீதிமான், சும்மா சொல்லிக்கலாம் பரிசுத்தவான், நான் கிறிஸ்துவ பிள்ளை சொல்லிக்கலாம். ஆயத்தம் அப்பதான் அவங்க கிட்ட என்ன இல்லை, சும்மா இருக்கிற பலத்துல, இருக்கிற விசுவாசத்துல, இருக்கிற அபிஷேகத்துல, இருக்கிற கிருபையில வந்தாங்க. அப்பதான் தெரியுது அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை. இப்ப மணவாளனை தரிசிக்கிற ஆயத்தம் இல்லை. இதைதான் சொல்றேன், அவர் எப்ப வேணாலும் வருகையில ஆயத்தமாக்கப்பட்டு இருக்குது. எப்ப வேணாலும் வருகை வரும், எப்ப வேணாலும் உனக்கான நன்மை வரும். ஆனா பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்க ஓடுற ஓட்டத்துல கொஞ்சம் அப்படி யோசித்து பாருங்க. நம்ம வாழ்க்கையில் எதை செய்யறோம்? சாப்பிட்றோம், தூங்குறோம், மறுபடியும் சாப்பிட்றோம், தூங்குறோம், வேலை இருந்தால் வேலைக்கு போறோம். ஆனா நீ எதை செய்தாலும் கர்த்தரும் வாழ்க்கையில் புரியப்படுறாரா அப்படி என்பதை கொஞ்சம் யோசிக்கும். இப்ப எவைகளில் நிறைய பேர் தரிசனத்தை விட்டு எழுந்திருக்கிறாங்க. அநேக பேர் எங்க தரிசனத்துல இப்ப விலகி இருக்கிறாங்க அப்படின்னா, வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 வசனம். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டு கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. இப்ப நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு தேவ பக்தி நமக்குள்ள கிரியை செய்யக்கூடாதபடி, தேவ பக்தி நமக்குள்ள டெவலப் ஆக கூடாதபடி இன்னைக்கு என்ன இருக்குது அப்படின்னா, கட்டு கதைகளுக்கு தான் சாய்ந்து போறோம். சத்தியத்துக்கு நிறைய பேர் செவியை சாய்ப்பது அல்ல, நிறைய பேர் சத்தியத்துக்கு கீழ்ப்படிவதல்ல. ஆனா மனுஷன் இதை செஞ்சாதான் இது நல்லாகும் அப்படின்ற மனுஷன் சொல்ற கட்டு கதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா சத்தியத்துக்கு நிறைய பேர் என்ன பண்றது இல்ல, செவியை சாய்ப்பது இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளையே, அது கீழே சொல்லுது, தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. அடுத்த வசனம், சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்னாடி வர ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. என்ன தெரியுமா? உன் சரீர முயற்சி, உன் பலன். எல்லா கவனிக்கும் சபையே, உன் சரீர முயற்சி, உன் பலன், உன் பணம், இதுதான் ஆபிரகாம் ஆண்டவர் வந்து சொல்றாரு. ஆபிரகாம் சொல்றாரு, ஆண்டவரே இனி எனக்கு பிள்ளை பிறக்குமா? எனக்கு 100 வயசு ஆயிடுச்சு, என் மனைவிக்கு 90 வயசு ஆயிடுச்சு, இனி பிள்ளை பிறக்குமோ? அப்ப அது வரைக்கும் ஆபிரகாம் என்னதான் நினைச்சிருக்கிறாரு அப்படின்னா, சுயம். அவர் சொல்றாருல, என்னால இனி நான் எப்படி பிள்ளை பெற்றுக்கொள்ள முடியும்? சபையே, ஆபிரகாம் சொல்ற வார்த்தை இதுதான், என்னால. நான் எப்படி, என் மனைவி எப்படி செத்து போயிடுச்சு. அப்ப ஆண்டவர் நினைக்கிறார், எப்பா நீ நினைக்கிறது அல்ல, உன் சரீர முயற்சி அல்ல, உன் பலன் அல்ல, என்னாலதான்.
இன்னைக்கு நிறைய பேர் உன் சரீர முயற்சி என்னைக்கு ஆண்டவரே ஒண்ணுலன்னு விடுறியோ, உன் அற்ப முயற்சி என்னைக்கு ஒண்ணு மேலுன்னு விடுறியோ, உன் பணம் ஆண்டவர் ஒண்ணு மேலுன்னு விடுறியோ, ஆண்டவரை நான் ஒண்ணு மேலுன்னு விடுறியோ, அப்பதான் ஆண்டவர் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியும். ஆபிரகாம் தான் சொல்றாரு, ஆண்டவரே நான் எப்படி பிள்ளை பிறக்க முடியும்? ஏன்னா இனி என் பிள்ளைக்கு எப்படி கர்ப்பம் செத்து போயிடுச்சு? இல்ல இல்ல இல்ல, ஆண்டவர் தான். அதுதான் அந்த வார்த்தை வாசிக்கிறோம். அற்ப முயற்சி, அற்ப சரீர முயற்சி தோற்றுதான் போகும். அற்ப முயற்சி உனக்கு ஜெயத்தை கொண்டு வராது. அப்ப சொல்லணும், ஆண்டவரே நீங்க தான், நீங்க தான் ஆண்டவரே. எலிசா கிட்ட சூனியாமல் கொண்டு போய் ஆமீன் அவர் இருக்கிற கட்டில மகனை வச்சுட்டு போறா. கணவனுக்கு கூட சொல்லல, புள்ள செத்து இருக்கிறத கணவனுக்கு சொல்லல. ஊழியக்காரன் சபையே, நீ எதை செய்யறியோ அதன்படி தான் கர்த்தர் உனக்கு கலக்க போறார். எதை செய்யறியோ அதன்படி தான் கர்த்தர் உனக்கு கலக்க போறார். முதல்ல யாரை தொடர்றவனுக்கான ஆயத்தம், கர்த்தர் புரியப்படுகிற ஆயத்தம் உனக்குள்ள இருக்குதா அப்படி என்பதை சரி பண்ணிக்கோ. ஆசீர்வாதம் எப்பனாலும் வரணும். யோபு 42:2 சொல்லுது, தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைச்சது ஒரு நாள் தடபடாது, நடக்கும், எப்ப வேணாலும் நடக்கும். சிறைச்சாலை இருந்தாலும் நடக்கும், சிங்க கபில் இருந்தாலும் நடக்கும், அக்கினியில் இருந்தாலும் நடக்கும், எங்க இருந்தாலும் நடக்கும். அற்புதம் கர்த்தரால செய்ய முடியும். ஆனா அது பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஆயத்தம் இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்குது என்பதை உணர்ந்து கொள்ள. சும்மா சாக்குபோக்கு சொல்லாது. சபைக்கு வருவதுக்கு இன்னும் சாக்குபோக்கு சொல்றோம், பைபிள் படிப்பதுக்கு இன்னும் சாக்குபோக்கு சொல்றோம். நான் சொல்றேன், இன்னைக்கு உலகத்திற்குரிய காரியத்துக்கு சாக்குபோக்கு சொல்றது குறைவு, சபைக்கு சாக்குபோக்கு சொல்வது அதிகம். உண்மையோ நீங்க உணர்ந்து கொள்ளுங்க, மனசாட்சி கேட்டு பாருங்க. உலகத்துக்கு சாக்குபோக்கு சொல்றது கம்மி தான், ஆலயத்துக்கு கர்த்தரை தேடுவதற்கு சொல்ற சாக்குபோக்கு அதிகம். அப்ப இந்த வார்த்தை சொல்லுது, ஆமென். லூக்கா 12:40 நீங்கள் நினையாத நாளிகையில மனுஷகுமாரன் வருவார். எப்போ? நினைச்சு பார்க்கவே முடியாது, நினைச்சு பார்க்கவே முடியாது. இப்போ நான் சொல்றேன், இதெல்லாம் நான் நிறைய முறை சொல்றேன். 20 வருஷம் ரட்சிக்கப்பட்டுட்டோம்னு சொல்றோம், குறைஞ்சபட்சம் 10 வருஷம் ரட்சிக்கப்பட்டுட்டோம்னு சொல்றோம். இந்த ரட்சிப்பு நம்ம பரலோகம் தான் கொண்டு போகணும். உலகத்தான் எப்படி என்னவோ செய்யறான், எதையோ அவங்க நினைச்ச வாழ்க்கை வாழறாங்க. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இயேசுதான் வந்திருக்கிறோம். நம்ம வாழ்க்கை பரலோகம் போற அளவுக்கு இருக்கணுமே தவிர அவங்களோடு நரகத்துக்கு போற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. அப்ப சாக்கு போக்கு பரலோகத்துக்கு உன்னை கொண்டு போற ஆயத்து உனக்கு வராது. சபையே, சத்தத்தை கேட்கிற ஜனமே, சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிற அப்படின்னா, ஆலயத்துக்கு வர்றதுக்கு, ஜெபிக்கிறதுக்கு, வேதம் வாசிப்பதற்கு சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டு அப்படின்னா, நீ பரலோகத்தின் அழைப்பை விட்டு நரகத்துக்கு ஆயத்தமாக்கிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். அப்ப அந்த வார்த்தை சொல்லுது நினையாத நாள். அப்போ அதுதான் நம்ம வாசித்து போல, சீர்கேடும் குழவில் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு கொஞ்சம் விளக்கி அந்த கொஞ்ச நேரம் பைபிள் படிக்கலாம், அந்த கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம், அந்த கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு துதிக்கலாம், அந்த கொஞ்ச நேரம் முன்னால என்ன முடியுமோ ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யலாம். அப்ப அதை செய்ய மறுத்து அப்படின்னா அதுதான் 2 தீமோத்தேயு 4:8 வாசிங்க. 2 தீமோத்தேயு 4:7-8 போராட்டத்தை போராட்டினேன், சரி, ஓட்டத்தை முடித்தே, விசுவாசத்தை காத்துக்கொண்டே, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே வருவார், அதை எனக்கு தந்தருளுவார். சரி, எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவார். சபையே, அந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும். ஒரு பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாரா இருந்தாலும் அதை அவர்களுக்கு கர்த்தர் தருவார். விடுதலைக்காக கர்த்தரிடத்தில் வந்திருக்கிறியா? வீட்டில் இருக்கும்போது ஸ்தோத்திரம்னு சொல்லு, இயேசுவின் ரத்தம்னு சொல்லு, ஏசப்பா நீங்க வாங்கன்னு சொல்லு, என் குடும்பத்துக்குள்ள நீங்க வாங்கப்பான்னு சொல்லு. அதை விட்டுட்டு சர்ச்சில் துதிக்கிற ஜனம், ஆண்டவரை பாடுற ஜனம், ஆண்டோடைய வார்த்தை கேட்கிற ஜனம் சர்ச்சை விட்டு போனா எப்படி இருக்குது அப்படின்பது நிறைய பேரை பார்க்கிறோம். நீ உணர்ந்து கொள்ளுங்க. அதுதான் 2 தீமோத்தேயு 4:9 நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி வாசிங்க. நீ சீக்கிரமா, எவ்வளவு சீக்கிரம், எவ்வளவு முடியுமோ
எவ்வளவு அதுதான் அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீக்கிரமா இறங்கி வராரு சகி. ஆண்டு சொல்றாரு, எப்ப அந்த மரத்து மேல இருந்து சீக்கிரமா இறங்கி வா சொன்னது சீக்கிரம் சீக்கிரம் 19:6 நினைக்கிறேன். சீக்கிரமா இறங்கி சில 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 ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிற, சில ஆண்டவர் விரும்பாத காரியத்தை வாழ்க்கையில் இருக்குது. சில சாக்கு போக்கு சொல்ற குணம் இருக்குது. சில சில கர்த்தரை தேட மனதில்லாத இருக்கிற குணம் உங்ககிட்ட இருக்குது. இதை விட்டு சீக்கிரம் இறங்கி சீக்கிரம் இறங்கி. எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட வர போறியோ அவங்களுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை அந்த நாளில் தருவார். கர்த்தர் தருவார். அப்போ கர்த்தர் வாழ்க்கையில ஜெயம் வரணும் அப்படின்னா முதல்ல ஆண்டோடைய செயல் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். வாசிக்கலாம் வேகமா. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வேகமா வாசிங்க. பிரசங்கி 9:11. நான் திருப்பிக் கொண்டு கீழே வாசிங்க. ஆமீன். அறிவும் போதாது. சரி, அங்க வாசிங்க. பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது. ஞானமும் போதாது. ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது. போதாது. தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது. அவர்கள் எல்லாரும் சமயமும் தேவ செயலும் நேரிடுவதுதான் அவனுக்கு ஜெயத்தை கொண்டு வரும். அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அற்ப சரீர முயற்சி நீ எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் அதுல உனக்கு ஆசீர்வாதம் வராது. அதற்கு மாறா தேவ செயல் யாருடைய வாழ்க்கையில குடும்பத்துல இருக்குதோ அவங்களுக்கு தான் செய்யும். அப்போ ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிற. ஏசாயா 31:1 வசனம். எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். எதை செஞ்சாலும் முறுமுறுக்க கூடாது. எதை செஞ்சாலும் முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. இன்னைக்கு அதுதான் எரேமியா 12:5 நீ காலாட்களோட ஓடும்போது உன்னை இளைக்க பண்ணினீர்களானால் குதிரலோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? சபையே, சத்தியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இன்னைக்கு சபை உனக்கு திறந்து இருக்குது. செபிப்பதற்கு சபை இருக்குது. துதிப்பதற்கு வீடு இருக்குது. சில காலங்கள் வரும்போது ஆண்டவர் தேடக்கூடாதபடி, வேதம் வாசிக்க கூடாதபடி, சபைக்கு போக கூடாதபடி சில காலத்தை பின் நாட்களில் வரபோது அதான் அந்த வார்த்தை சொல்லுது. நீ கால ஆட்களோடே ஓடும் போது உன்னை நீ இளைக்க பண்ணினீர்களானால் நீ குதிரையோடு எப்ப சேர்ந்து ஓடுவே? இப்ப வருகிற சின்ன சின்ன பிரச்சனைக்கு சூழ்நிலைக்கு சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டா குதிரைகளோடும். அடுத்தது சொல்லுது, ஆமீன், எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சபையே சபையே, இன்னைக்கு கர்த்தருக்கு நேரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஜெபிக்க வேண்டிய நேரம், துதிக்க வேண்டிய நேரம், வேதத்தை வாசிப்பதற்கு கர்த்தருக்கு விடுதலையா கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இவைகளை நீ செய்ய மறுத்தா ரட்சிப்பு கர்த்தருடையது. விடுதலை, ஒரு மனுஷனுடைய விடுதலை கர்த்தருடையது. ஒரு மனுஷனை உயர்த்துவது கர்த்தருடையது, மனுஷங்கிட்ட இல்ல. இனி மனுஷனை நம்பாத, மனுஷனை காட்டிலும். அதுதான் வசனம் சொல்லு, உலகத்தில் உள்ளவனிலும் நம்ம ஆராதிக்கிற தெய்வம் அவர் பெரிய. இந்த பெரியவரை மறந்து இன்னைக்கு சிறியவர்கிட்ட ஓடிட்டு இருக்கோம். இந்த உலகம் என்கிற சிறிய விடத்துல ஓடிட்டு இருக்கிறோம். பெரியவரை மறந்து என்ன வேணும்னாலும் கர்த்தர் எடுத்துதான் வரணும். பரலோகத்தை நமக்கு. அதுதான் 121ஆம் சங்கீதம் 1வது வசனத்துல பாக்கி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். எல்லாம் கவனிக்கணும். ஒத்தாசை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒத்தாசை பரலோகத்திலும் தான் வரணுமே தவிர மனுஷங்கிட்ட வரக்கூடாது. நீங்க மனுஷனை தேடி இருக்கிறியா? மனுஷனை சார்ந்து இருக்கிறியா? நீ சபையே ஆயத்தம், தரிசனத்துல ஆயத்தம். ஆமே, கர்த்தர் பார்வையில வாழ்க்கையில செம்மையானது செய்வதில் ஆயத்தம், கர்த்தரை தேடுதல ஆயத்தம், ஓடுற ஓட்டத்துல ஆயத்தம். எல்லாம் அதுதான் வசனம் சொல்லுது. தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியா கர்த்தரை தேட மனதாயிருந்தா அவன் செய்கிற எல்லா காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்யலாம். வாழ்க்கையில் கர்த்தர் வாய்க்க செய்யணுமா? நினைக்கிற வாழ்க்கை உனக்கு வரணுமா?
கர்த்தரை தேடு. கர்த்தர்கிட்ட அந்த 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 ஆயத்தம் உனக்கு வரும். கர்த்தரை சார்ந்து, கர்த்தரை சார்ந்து. அப்படி எல்லா கண்களை மூடி, அப்படி எல்லா கண்களை மூடி.